டோர் ஓபன் பண்ணு. வா. தர சீக்கிரம் தர. தள்ளியா தள்ளு. தள்ளு. பாருங்க நல்லா பாருங்க. இல்ல தள்ளியா. கிளம்பு கிளம்பு. கூட்டிட்டு கிளம்பு. போ 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 போ. கிளம்பு. போ போ சீக்கிரம் மூவ் பண்ணு போ. வா 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 வா. நிப்பாட்டு. முன்னாடி வா. நிறுத்து. தர சீக்கிரம் தரையா. சீக்கிரம் தர. தள்ளி போ. உள்ள இல்லையே. சரி க்ளோஸ் பண்ணிக்க. என்னங்க தேடினீங்களா? சார் யாரும் இல்ல சார். நல்லா தேடினீங்களா? நல்லா தேடி பார்த்தோம் சார். நல்லா பார்த்துட்டோம் சார். யாரும் இல்ல. சரிங்க. அதுலயும் யாரும் இல்ல மாமா. மாமா அங்க ஒரு டேங்கர் லாரி வருது மாமா. டேங்கர் லாரி மடக்கி கொண்டு வாங்க. ஓகே சார். நிறுத்து. இப்படி வா. ஓரமா. அப்படியே லெஃப்ட் ஓரங்கட்டே. வா. போ உள்ள போ. போயிட்டே இரு. போ. சார் நீங்க பாரு. போ. உள்ள போயா. உள்ள வா. போ. ஸ்டாப். நிறுத்துங்க. இறங்க கீழ இறங்கு. இறங்கு. வா. இப்படி வா. சரி கான்ஸ்டபிள் மேலே ஏறி டேங்க் ஓபன் பண்ணி செக் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே சார். பிரபா வண்டிக்குள்ள யாராவது டேங்க் செக் பண்ணு. சரி நல்லா பாரு. என்ன சார் செக்கிங்க? எதுவும் போதை மருந்து கடத்துறாங்களா? ஆமா, ஹெராயின் கடத்துறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால தான் செக் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எங்களோட ஒத்துழைங்க சார். நல்லா செக் பண்ணிக்கங்க. நாங்கள் ஒத்துழைக்கிறோம். பார்க்குற வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்கள லாரி சம்மேளனத்தில் சொல்லி ஒதுக்கி வைக்கணும் சார். சார் இப்போ தான் லோடு எடுத்து போயிட்டுருக்கேன். டைம் ஆகிடுச்சு. பரவாயில்ல சார், நான் கொஞ்சம் லாரி அடித்து ஒட்டி டைம் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சார். நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கங்க. கான்ஸ்டபிள் என்னாச்சு சார்? இங்க உள்ள யாரும் இல்ல சார். நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா? எம்டியா தான் சார் இருக்கு. நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். சரி கீழே இறங்கி வாங்க. சரிங்க சார். பிரபா என்னாச்சு? இல்ல மாமா. மாமா லாரியில இருந்து வேற ஏதாச்சும் வண்டியில கூட மாறி தப்பிச்சிருக்கலாம். அதனாலதான் சந்தேகப்படுற மாதிரி வர எல்லா வண்டியும் செக் பண்றாங்க. அங்க பாரு. ஆனா டேங்கர் லாரியில தப்பிச்சவன் இன்னொரு வண்டியில தப்பிச்சு போக நினைக்கவே மாட்டான். சார் நாங்கள் கிளம்பலாங்களா? நீங்க கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். வண்டியில் சரிண்ணே.
திறந்து விடுப்பா. ஆ. எவ்வளவு நேரம்டா செக் பண்றா? மூச்சு அடைக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள செத்துட்டேன்னு நினைச்சேன்டா. நல்ல வேலை மாமா, டக்குன்னு இந்த ஐடியா பண்ணீங்க. டேங்குள்ளே இருந்திருந்தோம் மாட்டி இருப்போம் மாமா. இந்த போலீஸ்காரன் எப்படிலாம் யோசிப்பான், எங்க செக் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா? இனி அவனால ஒரு ஆணியும் பிடுங்க முடியாதுடா. யோ, என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வண்டியை வேகமா ஓட்டியா? சரிங்க சார். சீக்கிரம் தமிழ்நாடு பாடுற கடக்கணையா? இப்ப பாருங்க சார். சார் வெளில வெயிட் பண்றோம், அர்ஜென்ட்னு கூப்பிடுங்க. சரி, எஸ். உமா, வா அங்க இருக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க, நம்ம வெளியே போய் சாப்பிட்டு வந்துடலாம். இப்ப எதுவும் வேண்டாம் மச்சான், ஆபரேஷன் முடியட்டும். நானும் வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் சாப்பிட்றேன், ஆபரேஷன் முடிஞ்சது சாப்பிட்றேன்னு மழுப்பிக்கிட்டு இருக்கீங்க. இது பாருங்க, ஆபரேஷன் 6 மணி நேரம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்க போறீங்களா? இருக்கட்டும் மச்சான், எங்களுக்கு எதுவும் வேண்டாம். உமா, உனக்கு தான் தெரியும்ல, அவர் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணுவாரு. சாப்பிடாம மாத்திரை போடாம இருந்தா பிரச்சனை ஆயிடும் தெரியாதா? நீயாவது சொல்லுவோமா? 2 பேரும் இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படிமா? அண்ணே, சரவணனுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு டாக்டர் வந்து சொல்லட்டும்னு அப்புறமா நாங்க சாப்பிட்டுக்கிறோம். முக்கியம். 2 பேரும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கு. சரவணன் நல்லபடியா வெளியே வருவான். நான் சொல்றதை நம்புங்க. முதல்ல சாப்பிடவா? சரி, இவ்வளவு தூரம் நான் சொல்லி நான் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்களுக்கு சேர்த்து கவலைப்படுறேன். ஆனா நீங்க உங்க மகனுக்காக மட்டும் கவலைப்படுறீங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஊருகிறாங்களாம்.
இதுக்கெல்லாம் காரணம் நாங்க தானே. என் பிள்ளைங்களையே எங்களை எதிரியா பார்க்க வச்சுட்டியே. ஒரு பையன் இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவனை நீ காப்பாத்தி தான் ஆகணும். அவனை நீ காப்பாத்தலனா எத்தனை நாள் என் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து எங்க மேல போட்ட பழி உண்மை ஆயிடும். இது எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம்னு சொல்லுவாங்க. என்ன உண்மை அது? அப்படி ஒரு பழியை எங்களாலையும் கேட்க முடியாது சாமி. அதுக்காக நீ என்ன செய்வியோ தெரியாது. உன்னை இத்தனை நாள் நம்பிட்டு இருந்த எங்க மேல பழி விழுந்துட கூடாது. எங்க புள்ள எங்களுக்கு வேணும். பாத்தீங்களா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம முன்னாடியே நமக்கே சாபம் விடுறாங்க. இந்த குடும்பத்துல நான் ஒருத்தி இருந்து படுற பாடு பத்தாதுன்னு பூமிக்காவை வேற இங்க கொண்டு வந்து, ச்சே, இப்ப பாருங்க, இதெல்லாம் நமக்கு தேவையாப்பா? எல்லாரும் சேர்ந்து நம்ம மேலேயே பழிய போடுறாங்க. ஏண்டி, அவங்க ஆதங்கத்துல ஏதோ புலம்புறாங்க, விடேம்மா. இங்க வந்து நின்னு ஆளாளுக்கு பேச்ச வளர்த்துக்கிட்டு இருந்தா அசிங்கம் இல்ல? ஏதோ சூனிய வச்ச மாதிரி 2 பொண்ணுங்களையும் இப்படி ஒரே குடும்பத்துல நல்லவங்க நினைச்சு தள்ளி விட்டுட்டேன். அதை நினைச்சு நினைச்சு இப்பெல்லாம் புழுங்கி செத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் மக தினந்தோறும் இப்படி அழறத நான் இப்பதான் பாக்குறேன். என்னங்க, அவங்க பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு துக்கத்துல இருக்காங்க. நம்மள மாதிரி தானே அவங்களும் வேதனையில இருப்பாங்க. இந்த நேரத்துல வார்த்தையை கொட்டாதீங்க. இன்னும் நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு வேதனையா இருக்குமா? எக்கேடோ கெட்டுப்போ. ஏய், டாக்டர் ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சுட்டு வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அவதிக்கா, டாக்டர் வந்ததும் நாடகம் நடத்தி கைக்குள்ள போட்டு உள்ள வந்துட்டாங்க. ஆபரேஷன் முடிஞ்சதும் அவங்க முதல்ல துரத்தி விடணும். அது வரைக்கும் அமைதியா இருப்போம். கிரீஷ் சார் அவ்வளவு தூரம் சொல்லியும் நான் சொதப்பிட்டேனே. ஐயோ, பணமும் போய் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு. யாரா நீ? ஐயோ, என்ன ஏன்டா இப்படி பைத்திய மாதிரி புலம்ப விட்ட? கையில துப்பாக்கி இருக்கு, நீ மட்டும் கடிச்சனா அப்படி சுட்டு 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 போசிக்கிறாடா. கொன்றுவா உன்னை. பணத்தை வாங்கிட்டு சும்மா போன கூட பிரச்சனை இல்ல, போலீஸ் கிட்ட மாட்டினா என்ன பண்றது? எல்லாம் நாசமா போயிடுமே. இப்பதான் ஒரு புது வீடு, புது வாசல், புது பிசினஸ், ஒரு நல்ல வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இப்படி சனிய மாறி வந்து என் வாழ்க்கையோட சந்தோஷத்தையே கெடுத்துட்டானே. ஏய் கண்ணா, என்னாச்சு மாப்பிள்ள உனக்கு? கண்ணா, என்னடா ஆச்சு உனக்கு? யார் மேல இருக்கிற கோவத்தை டேபிள் மேல காட்டிக்கிட்டு இருக்க? எல்லா ரத்ன மாமா மேல இருக்கிற கோவம் தான் அத்தை. சரிதானே மாப்பிள்ள? ஆமாமா, எல்லாம் சித்தப்பா மேல இருக்கிற கோவம் தான். அதை நான் இந்த டேபிள் மேல காமிச்சிட கூடாது, இந்த ஆள் மேல தான் காமிச்சிருக்கேன். நிறுத்துடா. என்ன இருந்தாலும் இந்த வீட்டு மாப்பிளடா, அவரை போய் கை ஓங்குற? நல்லா கேளுங்க அத்தை. வீட்டோட மாப்பிள்ளனா மரியாதை கொடுக்க மாட்டீங்க, பரவாயில்ல. ஆனா இப்படி கை ஓங்குறதுலாம் நல்லதில்ல மாப்பிள்ள. எல்லாத்தையும் எல்லா நேரத்திலயும் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். ஆமா, ஏன் கோவம் வந்துருமா? கோவம் வந்தா வீட்டை விட்டு போயிருவியா நீ? போயா போயா போ. என்னடா ஆச்சு உனக்கு? இல்ல உன்னை கோயிலுக்கு கூட்டு போய் மந்திரிச்சாதான் சரியாகும். இல்லனா இவன் பைத்தியம் ஆயிடுவான் போல இருக்கே. பைத்தியமா இனி எங்க ஆகுறது? அதான் ஏற்கனவே ஆயிட்டாரு. நான் தனியா தானே இருந்தேன், என்ன சாகடிக்கிறதே வருவீங்களா? போய் தொலைங்க. டேய் மாப்பிள்ள, யோ, என்னைய நினைச்சிட்டு இருக்க நீ? என் புள்ள பைத்தியம் ஏன் முன்னாடியே சொல்லுவியா? அவன் உன்னை அடிக்க வந்ததுல தப்பே இல்ல. துப்பு கட்ட மாப்பிள்ள வந்து சேர்ந்துருக்கு பாரு எனக்கு. விட்டா குடும்பமே சேர்ந்து நம்மள முத்திருவாங்க போல இருக்கே. இனிமே இவங்க கிட்ட உஷாரா தான் இருக்கணும். ஹலோ, என்ன மிஸ்டர் கண்ணன், சௌக்கியமா இருக்கீங்களா? டேய், உனக்கு என்னதானே வேணும்? நான் தான் உனக்கு பணம் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற?
பணத்தை ஒழுங்கா சொன்ன மாதிரி கொடுத்துட்டு போயிருந்தா பரவாயில்லையே. துப்பாக்கிய முதுகுல வச்சு வேற மிரட்டினீங்க. அது லைட்டா இரிட்டேட்டிங்கா வேற இருக்கு. அதான் அதுக்கு அபராதம் போடலான்னு இருக்கிற மிஸ்டர் கண்ணன். என்னடா இவன் புதுசா மரியாதையா பேசுறான்னு நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க ஒரு கம்பெனிக்கு முதலாளி. 1000 தான் இருந்தாலும் உங்க காசு என்கிட்ட இருக்கு. அதனால உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது தானே தர்மம் மிஸ்டர் கண்ணன். இத பாரு, அப்ப இருந்த பயத்துல நான் ஏதோ தெரியாம துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டேன். இத பாரு, அது மறந்துரு. டேய் இங்க பாரு, இதுக்கு மேல நான் தொந்தரவு பண்ணாத, சொன்னா கேளுடா. சரி, இனிமே உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா போலீஸ தொந்தரவு பண்ணலான்னு இருக்கேன். பரவாயில்லையா? பண்ணலாமா? டேய் உனக்கு என்னதான் வேணும் சொல்றா. ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? பதட்டத்துல துப்பாக்கிய நீட்டணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்குதான். துப்பாக்கிய தேடி வாங்கி எடுத்துட்டு வந்தது கூட அந்த பதட்டத்துல தானா? நல்ல பிளான் போட்டு தானே கொண்டு வந்தீங்க. அதுக்கு தான் இந்த பெனால்டி. பெனால்டினா என்னன்னு தெரியும்ல? நீ கொடுத்ததை விட அதிகமா ஃபைன் கட்டணும். அதனால இன்னும் 2 நாளைக்குள்ள ஒரு 25 லட்சத்தை நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு மேல நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன். 25 லட்சமா? டேய் டேய் டேய், உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இது பாரு, உன் இஷ்டப்படி காசு கட்டிட்டு இருக்க. டேய் இப்ப நான் தரலன்னா என்னடா பண்ணுவ நீ? நான் உங்களை எவ்வளவு மரியாதையா பேசுறேன், நீங்க என்ன இவ்வளவு மரியாதை குறைவா பேசலாமா? தரலன்னா என்ன செய்வேன்னு கேட்டீங்கல்ல, நீ கொலை பண்ற வீடியோவை கமிஷனர் ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு திரும்ப லைன்ல வர. இருங்க சார். சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ண அத சொல்லுங்க. நான் தான் சொன்னனே, உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? சரி, இன்னொரு தடவையும் சொல்ற, கவனமா கேட்டுக்க. 25 லட்சத்தை இன்னும் 2 நாள்ல நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வரணும். இத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு போய் பணத்தை ரெடி பண்ணுங்க. என்னாச்சு மாமா? நீங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க. உங்களை இப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. கிரியை பிடிக்க முடியலங்கிற வேதனையை விட நீங்க இப்படி இருக்கிறத பார்க்கறதா மாமா வேதனையா இருக்கு. மாமா ப்ளீஸ் மாமா, எப்பவும் போல நார்மலா இருங்க. இந்த அளவுக்கு நான் என் டியூட்டில தோல்விகளை சந்திச்சதே இல்லடா. கிரிங்கிற ஒரு பக்கா கிரிமினல் இந்த அளவுக்கு நம்மளை அலக்களிக்க வைக்கிறானா, அவனை பிடிச்சி ஆகணுங்கிற வெறி அதிகமாகுதே தவிர கொஞ்சம் கூட குறையலடா. ஆனா நீ என்ன பார்த்து மனசை குழப்பிக்காத மாமா. இப்ப அவன் எங்க தான் போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? டேங்கர் லாரிலையும் வரல, எல்லா வண்டிலையும் செக் பண்ணி பார்த்துட்டோம், ஒண்ணுமே புரியல மாமா. எனக்கும் தாண்டா ஒன்றும் புரியல. ஒருவேளை நம்மளை பெங்களூர் ரூட்ல செக் பண்ண வச்சுட்டு அவன் எதிர் திசையில கூட போயிருக்கலாம். ஆனா நான் கமிஷனர் கிட்ட கொடுத்த 24 மணி நேரம் டைம் போய்கிட்டே இருக்கு. நாளைக்கு காலையில 11 மணியோட கிரியை பிடிச்சு காட்டுறேன்னு சொன்ன கேடு முடிய போகுது. அதுக்குள்ள நான் அவனை பிடிக்கலன்னா இனி எக்காரணத்தை கொண்டு வந்த யூனிஃபார்மை போட மாட்டான்டா. இமிடியேட்டா என் போஸ்ட்டை ராஜினாமா பண்ணிடுவேன்டா. மாமா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. ஆனா தயவு செஞ்சு நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க மாமா. நம்ம கண்டிப்பா அவனை பிடிப்போம் மாமா. இந்த தொடரை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.